சகோதரிகளுக்கு வணக்கம். நான் மற்றுமொரு ஆன்மீக தகவலுடன் தங்களை சந்திக்க வந்துள்ளேன். வரும் ஏப்ரல் 7 வராக ஜெயந்தி. இது விஷ்ணு பெருமானின் 3வது அவதாரம் ஆகும். இந்நாளில் நாம் பெருமாள் கோவிலில் சென்று வழிபாடு செய்யலாம். கும்பகோணத்தில் வராகமூர்த்திக்கு தனி ஆலயம் உள்ளது. இங்கு வராகமூர்த்தி பூமி தேவியுடன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். பெருமாள் வராக அவதாரம் எடுத்ததையும் அவர் எவ்வாறு இந்த பூமியை காப்பாற்றினார் என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூமியில் மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த அமைதியை குலைக்க இரண்யாட்சன் என்ற ஒரு அசுரன் வந்தான். அவன் மனிதர்களையும் தேவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தினான். அதோடு மட்டுமில்லாமல் தனது வலிமையால் அவன் இந்த உலகத்தையே சமுத்திரத்தில் மூழ்கடித்தான். ஆம், உலகமே இருளில் மூழ்கியது. பயந்த தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சரணடைந்தனர். பெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று பகவானிடம் முறையிட்டனர். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஒளியின் நடுவிலிருந்து வராக அவதாரம் தோன்றியது. ஆம், அதுதான் விஷ்ணு பகவானின் 3வது அவதாரமான வராக அவதாரம் ஆகும். ஒரு நொடியும் தாமதிக்காமல் வராகர் மக்களையும் தேவர்களையும் காக்க கொந்தளிக்கும் அந்த ஆழ்கடலில் பாய்ந்தார். அங்கே வராகரும் இரண்யாக்ஷனும் மோதினர். அலைகள் கொந்தளித்தது, மின்னல் பிளந்தது. அது ஒரு பயங்கரமான யுத்தமாக இருவருக்கும் இடையே நடைபெற்றது. இறுதியில் தெய்வீக சக்தியின் முன்னால் வராகர் இரண்யாக்ஷனை அழித்தார். பிறகு மெதுவாக பூமியை தனது கொம்பினில் வைத்து உலகை மீட்டெடுத்து கொடுத்தார். பூமியில் மறுபடியும் மகிழ்ச்சியும் அமைதியும் மலர்ந்தது. இவ்வாறாக வராக பெருமாள் பூமியை காத்ததோடு பூமி தேவியை திருமணம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கும்பகோணத்தில் உள்ள வராக பெருமாள் கோவிலில் நிலப்பிரச்சனை நீங்குவதற்காகவும் திருமணத்தடை நீங்குவதற்காகவும் பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர்.